வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். இதுவரைக்கும் டெய்லி பிராக்டிஸ்ல வெக்காபுலரி மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் சிம்பிள் இங்கிலீஷ் வேர்ட்ஸ், எலைட் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஸ்போக்கன் ஃப்ரேசஸும் பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேங்களா? வாங்க பார்த்தா ஃப்ளூயன்சியை அப்கிரேட் பண்ணணுமா? இப்படி பேசி பாருங்க. ஐ ஃபர்காட் அப்படின்றதுக்கு பதிலா இட் ஸ்லிப்டு மை மைண்ட். நெக்ஸ்ட் ஒன், த ப்ராப்ளம் இஸ் ஸ்டில் நாட் சால்வ். இது வரைக்கும் அந்த ப்ராப்ளம் தீர்க்கல அப்படின்றதுக்கு பதிலா the issue remain unresolved. ஓகேங்களா? இது வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. we should protect nature. நம்ம வந்து இயற்கையை வந்து பாதுகாக்கணும். அதுக்கு பதிலா என்ன சொல்லலாம்? it is essential to preserve the environment. next one, this job is hard for me. இந்த வேலை எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கு பதிலா இப்படி சொல்லி பாருங்க. this occupation is quite challenging for me. இந்த வேலை வந்து எப்படி இருக்கு? எனக்கு சேலஞ்சிங்கா இருக்கு. ஹார்டுன்றதுக்கு பதிலா சேலஞ்சிங் சொல்லி பாருங்க. பாசிட்டிவாவும் இருக்கும். ஓகேங்களா? the technology changes our lives quickly. டெக்னாலஜி நம்மளோட லைஃபை வந்து விரைவா மாத்திட்டு அப்படி குயிக்கா ஸ்பீடா போயிட்டு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அவர் லைஃப்ஸ் ரேபிட்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வெக்காபுலரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கிராட்டிஃபை. கிராட்டிஃபை அப்படின்னா என்னது? திருப்தின்னு அர்த்தம். சாட்டிஸ்ஃபைன்னு சொல்றோம் இல்லையா? சாட்டிஸ்ஃபை, ப்ளீஸ். ஆண்டனிம், டிசப்பாயிண்ட், அப்செட். இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு மீனிங் தெரியும். யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் கிராட்டிஃபை மீ. உங்களோட கைண்ட் வேர்ட் வந்து என்னைய திருப்திப்படுத்துச்சு. நெக்ஸ்ட் ஒன், ஹிஸ் ரூட் ரிப்ளை டிசப்பாயிண்டட் எவ்ரி ஒன். அவளோட ரூட் ரிப்ளை வந்து எல்லாத்தையும் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஹோஸ்டில். ஹோஸ்டில் அப்படின்னா என்னது? அன்ஃப்ரெண்ட்லி, விரோதி அப்படின்னு அர்த்தம். அக்ரெசிவா இருக்கிறது. இதெல்லாமே என்னன்னு தான் சொல்லுவோம்? ஹோஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டனிம், ஃப்ரெண்ட்லி, கைண்ட். த மேனேஜர் வாஸ் ஹோஸ்டில் டு நியூ ஐடியா. மேனேஜர் வந்து புது ஐடியாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சார்னு அர்த்தம். அவர் நியூ நெய்பர் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. இது எல்லாம் இந்த மீனிங் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இக்னைட். இக்னைட்னா என்னது? ஏத்துறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? விளக்கேத்துறது என்னன்னு சொல்லலாம்? இக்னைட் த லைட்னு சொல்லலாம். இக்னைட் த கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? லைட், ஸ்பார்க். ஆண்டனிம் என்னது? எஸ்டிங்விஷ், ஸ்டாப். எஸ்டிங்விஷ்னா அணைக்கிறது, ஸ்டாப் அப்படின்னா நிறுத்துறது. இந்த மேட்ச்ஸ்டிக் இக்னைட் த கேண்டில். மேட்ச்ஸ்டிக் என்ன பண்ணுது? கேண்டிலை ஏத்துச்சுன்னு. மேட்ச்ஸ்டிக்கால கேண்டிலை ஏத்தணும். ஓகேங்களா? ஹெவி ரெயின் எஸ்டிங்விஷ் த ஃபயர். நல்ல மழை வந்து என்ன ஆயிட்டு? ஃபயரை வந்து அணைச்சிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜோவியல். ஜோவியல்னா ஜாலியா இருக்கிறது, சியர்ஃபுல்லா. ஜோவியல் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். சினானிம் என்னது? சியர்ஃபுல், ஹாப்பி. ஆண்டனிம் வந்து சேட், சீரியஸ். மை கிராண்ட்ஃபாதர் இஸ் ஆல்வேஸ் ஜோவியல். என்னோட கிராண்ட்ஃபாதர் எப்பவுமே சந்தோஷமா ஹாப்பியா இருப்பாங்கன்னு அர்த்தம். ஷி லுக்டு சேட் ஆஃப்டர் த மீட்டிங். மீட்டிங்க்கு அப்புறம் எப்படி இருந்தா? ரொம்ப வருத்தமா இருந்தா. ஓகேங்களா? அப்ப இக்னைட் அப்படின்னா என்னது? லைட். ஜோவியல் அப்படின்னா சியர்ஃபுல், ஹாப்பி. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், கீன். கீனா கவனி. கீனா கவனிச்சேன் அப்படின்னா என்னத்த? ஈகர் அப்படின்னு அர்த்தம். ஈகர், இன்ட்ரெஸ்டட். ஆண்டனிம் என்னது? அன்இன்ட்ரெஸ்டட், லேசி. ஹீ இஸ் கீன் டு லேர்ன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அவன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கான். சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ரீடிங். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீடிங்ல இன்ட்ரெஸ்டா இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், லிங்கர். லிங்கர் அப்படின்னா என்னது? ஸ்டே, ரிமைன், அப்படியே இரு. ஆண்டனிம், லீவ், டிபார்ட். டோன்ட் லிங்கர் அவுட் சைட் ஆஃப்டர் கிளாஸ். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில நிக்காத, இருக்காத, ஸ்டே பண்ணாதன்னு அர்த்தம். ஓகேங்களா? இருக்காத. ஷி லெஃப்ட் த ஆஃபீஸ் ஏர்லி டுடே. ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரமாவே என்ன பண்ணிட்டான்? இன்னைக்கு கிளம்பிட்டான். அப்போ கீன் அப்படின்னா என்னது? ஈகர். லிங்கர் அப்படின்னா என்னது? ஸ்டே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்து. நெக்ஸ்ட் ஒன், மாடஸ்ட். மாடஸ்ட் அப்படின்னா என்னது? ரொம்ப சிம்பிளா இருக்குது. ஹம்பிள், சிம்பிள். ஆண்டனிம் என்ன? ப்ரௌட், அரகண்ட். ஈவன் ஆஃப்டர் சக்சஸ் ஹி ரிமைண்டட் மாடஸ்ட். சக்சஸ்க்கு அப்புறம் அவன் எப்படிதான் இருக்கான்? சிம்பிளா, ஹம்பிளா இருக்கான்னு அர்த்தம். த ஆக்டர் சவுண்டட் அரகண்ட் இன் த இன்டர்வியூ. அந்த ஆக்டர் வந்து இன்டர்வியூப்ப ரொம்ப அரகண்டா இருந்தாங்க, ப்ரௌடா இருந்தாங்கன்னு சொல்லலாம், அரகண்டா இருந்தாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நெக்லெக்ட். நெக்லெக்ட்னா என்னது? இக்னோர் பண்றது, ஓவர்லுக், வேண்டாம் அப்படின்னு விட்டுறது. ஓகேங்களா? ஆண்டனிம், கேர், அட்டெண்ட். நெவர் நெக்லெக்ட் யுவர் ஹெல்த். ஹெல்த்தை வந்து நீ என்ன பண்ணாத? நெக்லெக்ட் பண்ணாத. நெவர் நெக்லெக்ட் யுவர் ஹெல்த். குட் பேரண்ட் கேர் ஃபார் தயர் சில்ட்ரன். நல்ல பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட குழந்தைகளை நல்லா கவனிச்சுப்பாங்க. ஓகேங்களா? அப்ப மாடஸ்ட்னா என்னது? ஹம்பிள். நெக்லெக்ட் அப்படின்னா இக்னோர், ஓவர்லுக். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன், அப்ஸ்கியூர். அப்ஸ்கியூர்னா என்னது? தெளிவில்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம். அன்கிளியர், அன்னோன். ஆப்போசிட் என்ன? கிளியர், ஃபேமஸ். ஹிஸ் எக்ஸ்பிளனேஷன் வாஸ் அப்ஸ்கியூர். அவனோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது? தெளிவில்லாம இருந்தது. த டீச்சர் கேவ் எ கிளியர் ஆன்சர். டீச்சர் வந்து தெளிவான ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹார்மோனி. ஹார்மோனின்னா என்னது? ஒற்றுமை அப்படின்னு அர்த்தம். பீஸ், யூனிட்டி. ஓகேங்களா? ஆண்டனிம், கான்ஃபிளிக்ட், டிஸ்அக்ரிமெண்ட். த ஃபேமிலி லிவ்ட் இன் ஹார்மோனி. ஃபேமிலி வந்து எப்படி இருக்காங்க? பீஸா, ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.
கான்ஸ்டன்ட் டிஸ்அக்ரிமெண்ட் ஸ்பாயில்டு தேர் ஃப்ரெண்ட்ஷிப். டிஸ்அக்ரிமெண்ட் வந்து என்ன ஆயிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பே ஸ்பாயில் பண்ணிடும். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் டிஸ்அக்ரிமெண்ட் ஸ்பாயில்டு தேர் ஃப்ரெண்ட்ஷிப். நெக்ஸ்ட் வந்து ஸ்போக்கன் ஃப்ரேசஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி பேசும்போது நம்மளோட இங்கிலீஷ் லெவல் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஹேங் இன் தேர் அப்படின்னா என்னது? நாட் கிவ் அப், விட்டுறாத, பிடிச்சிக்கோன்னு சொல்றேன், அதே கெட்டியா பிடிச்சிக்கோன்றோம் இல்லையா? ஹேங் இன் தேர், யுவர் ஹார்ட் ஒர்க் வில் பே ஆஃப் சோன். உன்னோட ஹார்ட் ஒர்க் வந்து நல்ல பலன் கொடுக்கும், விட்டுறாத. ஓகேங்களா? இந்த லாங் ரன் அப்படின்னா என்ன? ரொம்ப நாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சேவிங் மணி ரெகுலர்லி will help you in the long run. Next one, up in the air. Up in the air na காத்துல பறக்க விட்ட மாதிரி சொல்லலாம். undecided. Our travel plan is still up in the air. நம்மளோட travel plan எப்படி இருக்கு? டிசைட் பண்ணாம இருக்கு. அதான் வந்து up in the air சொல்லலாம். ஓகேங்களா? piece of cake அப்படின்னா என்ன? ரொம்ப ஈஸி, ஜுஜுபின்னு சொல்றோம் இல்லையா? extremely easy. The exam was a piece of cake for her. ஓகேங்களா? ரொம்ப ஈஸின்றத piece of cake சொல்லலாம். undecided up in the air சொல்லலாம். விட்டுறாத, பிடிச்சிக்கோ அப்படின்றத ஹேங் இன் தேர்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அண்டர் த வெதர். அண்டர் த வெதர்னா என்னது? நம்மளோட சீதோசன நிலைக்கு தக்க மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா? அண்டர் த வெதர். ஐ ஆம் ஃபீலிங் எ பிட் அண்டர் த வெதர் டுடே. இன்னைக்கு வந்து எப்படி இருக்கேன்? அந்தந்த சீதோசன நிலைக்கு தக்க மாதிரி நான் இருக்கேன். வெதருக்கு தக்க மாதிரி மழை அடிச்சா என்ன ஆகும்? சளி பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கேன். பிசிக்கலி அண்ட் மென்டலி அன்வெல் அப்படின்றதுதான் அண்டர் த வெதர்ன்னு சொல்றது. ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.